7 method for solving integration. அதில் மெத்தட் 3 இன்டகிரேஷன் யூஸிங் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா. ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ணலாம். சில நேரத்தில் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர்னு கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஒன்றுன்னு மாற்றினீங்கன்னா இன்டகிரேட் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு காஸ் 2xன்னு கன்வெர்ட் பண்ண பிறகு நீங்கள் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதையும் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 1 + cos 2x/2ன்னு மாற்றிக்கணும். இதை மாற்றினோன்னே ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்தால் இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் மாற்றினா போதும். 1 - cos 2x/2ன்னு மாற்றுவீங்க. அப்படி மாற்றினோன்னே ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ க்யூப் பாருங்கள், காஸ் க்யூப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, அது ஃப்ரண்ட்டில் எழுதுனீங்கன்னா 3 cos x + cos 3x/4ன்னு மாற்றின உடனே இப்போ ஈஸியாக நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ண முடியும். சைன் க்யூபுக்கு ஒரே ஒரு மாற்றம் தான், மைனஸ் மாற்றினா போதும். இது எல்லாமே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவிலேருந்து நமக்கு கிடைக்குதுமா.